Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றிய சவுண்டே அங்கே இருக்காங்க. ஒரு போராட்டம் நடக்கும். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அந்த காலத்தில் இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. திருச்சியிலையும் ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்துச்சு. ஒரு போராட்டம்னா முடிவுக்கு கொண்டு வரப்போ அரசு என்ன கையாளும், அந்த போராட்டத்தை அல்லது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு இதெல்லாம் நடக்கும். என்ன நடைமுறையில் முடிவுக்கு கொண்டு வருவாங்க, ஒரு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமோ அரசு நிர்வாகமோ எதை கையாளும், எப்படி கையாள்வார்கள் என்கிற கேள்வி. இந்த இடத்துல வரம்பு மீறியது யார், டெல்லியை பொறுத்த வரைக்குங்கிற கேள்வி எழுது சார். ஒரு போராட்டத்தை நிறுத்தணும், ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா அரசு நிர்வாகம் என்ன மாதிரி முயற்சிகளை கையில் எடுப்பாங்க? அரசு நிர்வாகம் என்பது எந்தவித குறைபாடும் இல்லாத ஒன்று இல்லை. அரசு சட்டங்கள்லாம் 1947 50 ஏற்றப்பட்ட போது அன்றைய காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றப்பட்டது. இப்போ அரசியல் நிர்ணய சட்டத்திலேயே பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட சட்டத்திருத்தங்கள். இப்போ அதனால் அன்றைக்கு சட்டத்தை இயற்றியவர்கள்லாம் முட்டாள்கள்னு அர்த்தம் இல்லை. அன்றைய காலகட்டத்திலே அன்றைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சட்டங்கள் இயற்றப்பட்டன. காலப்போக்கு மாற 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 தொழில்நுட்பங்கள், விஞ்ஞான வளர்ச்சிகள் இதெல்லாம் மாற மாற அன்றைய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வர்றோம். அப்போது ஒரு சட்டத்திலே சில குளறுபடிகள் ஏற்படும் போது சில நடைமுறைகளிலே குளறுபடி ஏற்படும். அது மாணவர்கள் சைடாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், அரசு ஊழியர்களாக இருக்கலாம், எந்த பக்கமாகவும் ஏதாவது சில தவறுகள் நடக்கலாம். அப்போது அந்த தவறுகளை திருத்தணும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கணும். பொதுவாக ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறு எதிர்காலத்திலே நடக்காமல் அந்த நிர்வாகத்தை எப்படி சரி செய்வது, அதுதான் அந்த சம்மந்தப்பட்டவருடைய கோரிக்கையாக இருக்கணும். இப்போ நீட் தேர்வுகளில் மட்டும் இல்லை, எல்லா தேர்வுகளிலுமே அங்கங்கே அப்பப்போ அந்த சில லீக் இருக்க தான் செய்யுது. அப்பப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வர்றாங்க, சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி. நெட் தேர்வு வினாத்தாள் முறைகளும் வந்துச்சு. தமிழ்நாட்டு டிஎன்பிசி பிற மாநிலங்கள் ஒரு காலத்தில் உட்காந்து 3 மணி நேரம் எழுதிக்கிட்டு இருந்தோம் வாங்கன்னு. இப்போ எல்லாம் ஒரு மணி நேரத்தில் ஆன்லைனில் நம்ம போகிறோம். அப்படி முன்னேற்றங்களை நம்ம இது மாதிரி போராட்டங்கள் நடத்தினா தான் அரசுக்குன்னு தெரியும். போராட்டங்கள் தப்பில்லை, சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டங்கள் நடத்துவது, அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, போராட்டம் தவறில்லை. அது அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய கோரிக்கை என்னன்றதை முதல்ல அவங்க தெளிவாக இருக்கணும். அவங்களுடைய கோரிக்கையில் அவங்களுக்கு இன்னும் தெளிவில்லை. அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா அமைச்சர் பதவி விலகணும், இதுதான் அவர்களுடைய கோரிக்கைன்றது தெரியுது. இப்போ அமைச்சர் முதல் நாளில் பதவி விலகியிருந்தாருன்னு வச்சுக்குவோம், என்ன ஆகியிருக்கும்? அவர் விலகி போயிருப்பார், இவங்க பாட்டு கலைஞ்சு போயிருப்பாங்க. இந்த சட்ட திருத்தங்கள்லாம் இப்போ வந்திருக்குமா? இன்றைக்கு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் இல்லையா, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு கொண்டு வர்றோம், அந்த குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்படுவதற்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். இப்போ இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் இப்போ போராட்டம் கண்டினியூ ஆனதுனால வருது. ஆனால் அன்றைக்கு ரிசைன்மெண்ட் அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டாரு, இவங்க பாட்டு கலைஞ்சு போயிருப்பாங்க, விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னேற்றம் அங்கே வந்திருக்காது. இப்போ நிர்வாகத்தில் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு தரப்பினர் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டும்தான் போராட்டங்களை தீர்க்க முடியும். வேறு எந்த இதனாலையும் தீர்க்கவே முடியாது. அப்போது இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரும் போக மாட்டேன்றாங்க, அது தவறு. அப்போ நீங்கள் போராட்டத்தை இழுத்துக்கிட்டே போகணுன்னா போராட்டத்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே போனால் அது கட்டாயம் வன்முறையை நோக்கி போயிடும், அவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாது. இது போராட்டத்தினுடைய வரலாறு. இந்த போராட்டம் இல்லை, எந்த போராட்டமே 1, 2, 3 நாளைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வன்முறையாளர்கள் கைக்கு போயிடும். இவங்க கையில் இருக்காது, இவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது இவருடைய போக்கு தவறான போக்கு. ரிசைன் பண்ணுறது அப்படின்றது 56 லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணார். நம்முடைய மருதையாற்று அந்த பாலத்திலே ஒரு ட்ரெயின் கவுந்தது, 150 பேர் இறந்தாங்க. ஆனால் அவரே 1964 பாரத பிரதமர் ஆனார். ஒரு துறையை தன்னால் நிர்வாகம் செய்ய முடியாது என்று சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு போன ஒருவரை 8 ஆண்டுகள் கழித்து எல்லா துறையையும் இந்த நாட்டையே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக நம்ம தேர்ந்தெடுத்தோம். அப்போ அது தப்புன்னு சொல்கிறதா? இல்லை. அவர் லால் பகதூர் சாஸ்திரி நிர்வாகத்திறமை ஏற்றவரா? இல்லை. அன்றைக்கு அவர் ரிசைன் பண்ணது தான் தப்பு. ஒரு அரசியல் தலைவனும் சரி, அதிகாரியும் சரி, எமோஷனலாக முடிவு எடுக்கக்கூடாது. ரிசைன் பண்ணுறதுன்றது எமோஷனல் முடிவுங்க. எத்தனை பேர் ரிசைன் பண்ணுறது, எந்தெந்த இதுக்கு ரிசைன் பண்ணுறது, இதை யார் நிர்ணயம் பண்ணுறது சொல்லுங்கள்? இந்த தேர்வு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணணும். இல்லை, ஒரு துறையில் ஒரு தவறு நடந்துட்டு தார்மீக பொறுப்பேற்புன்னு ஒன்று இருக்குல்ல, தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பொறுப்பேற்று பொறுப்பேற்று அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தானே பார்க்கணும். லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ண பிறகு ரயில்வே விபத்தே நடக்கலையா? இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்போ ரிசைன் பண்ணால் அந்த தவறு சரியாயிடுமா? அப்போ அந்த சவரை யார் சரி செஞ்சாங்க?
அவர் இருந்து அதை தவற சரி செஞ்சுருக்கணும்ல. இது நடக்காமல் எதிர்காலத்தில் நடக்காமல் அதை பார்த்துருக்கணும்ல. அதுதானே நிர்வாகத்திறமைன்றது, அதுதானே அரசனுடைய பொறுப்பு. நம் பொறுப்பில்லாத ஆள் இல்லையா? அரசாங்கம் என்பது பொறுப்புள்ள ஒரு நாட்டிற்கு பொறுப்புள்ளது இல்லையா? அதை சரி செய்ய வேண்டியது தான் பொறுப்பே ஒழிய உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் ரிசக்னேஷன்றது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு. இது சாதாரண மனிதர்கள் எடுக்கின்ற முடிவு. நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் ரிசைன் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் என்பதில் நாங்கள் மாற்றமே இல்லை, விலகி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒற்றை கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறாங்க. அப்போ அவருடைய கோரிக்கையே அவர் பதவி விலக்கணுன்றது தான். வேறு நிர்வாக சீர்திருத்தங்கள் அவங்களுடைய கோரிக்கையே இல்லை. நீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த கன்ஃபியூஷனை தீர்க்கணுன்றது அவங்களுடைய நோக்கமாக தெரியும். அடுத்தடுத்து அதை சொல்கிறாங்க. அதுக்கு எந்த வகையில் தர்மேந்திர பிரதான் நேரடியாக பொறுப்பாக இருப்பார்? ஒருவர் நேரடியாக நிர்வாகம் என்பது மிகப்பெரிய விஷயம். இந்த நாட்டில் 140 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி நம்ம ஆள் போட்டு பார்க்க முடியுமா? துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்குல்ல. துறை அமைச்சராக இருந்தாலும் தான் என்னன்னு சொல்கிறேன் நான். துறை அமைச்சராக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஆள் போட்டு பார்க்க முடியுமா? ஒரு சட்டத்துறை அமைச்சர், ஒரு காவல்துறை அமைச்சரோ இங்கே நம்ம 8 கோடி பேருக்குமா ஒரு ஆள் போடுவாங்க? ஒரு போலீஸ் போட முடியுமா? அது முடியாது. நீங்கள் தவறு நடந்த பிறகு எவ்வளவு விரைவாக நாம் அதற்கு தீர்வு காண்கிறோம், எவ்வளவு சரியான தீர்வை காண்கிறோம், எப்படிப்பட்ட நிரந்தரமான தீர்வை நாம் நோக்கி போகிறோம், இதுதான் நிர்வாகத்தில் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய ரிசைன் பண்ணுறது, பதவி விலகிறது. இப்போ நம்ம ஊரில் 41 பேருக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. யார் ரிசைன் பண்ணா? யார் ரிசைன் பண்ண சொல்லி கேட்டாங்க? அப்போ 41 பேர் உயிர் இல்லையா? யாரும் கேட்கலையே நம்ம தமிழ்நாட்டில். இப்போ நம்மளாம் இல்லையாங்க? எனக்கு இல்லையா? நம்மளாம் எல்லோரும் இருந்தோம்ல, ஏன் கேட்கல? அப்போ இது அரசியல் பின்னணியாக போகுது. இளைஞர்கள் அரசியல் பின்னாடி போகக்கூடாது. யாருமே போராட்ட காலத்தில் நிற்பவர்கள் அரசியல் பின்னாடி போகக்கூடாது. என் போராட்டம் என் போராட்டம், என்னுடைய வாழ்க்கை. எந்த அரசியல் கட்சியாக உதவி செய்யுமா மாணவருடைய வாழ்க்கைக்கு? இல்லை, உதவி செய்யாது. எப்போ நீங்கள் அரசியல்வாதிகள் தூரத்துலேருந்து சப்போர்ட் பண்ணலாம், தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் சார், 20ஆம் தேதி நடந்த வன்முறை, அதில் வரம்பு மீறியது யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, எல்லா இடங்கள்லையுமே மாணவர் அந்த போராட்டத்தை நடத்துபவர்கள் வரம்பு மீற தான் செய்வாங்க. அந்த ஏன்னா 3 நாளைக்கு பின்னாடி போயாச்சுன்னா அதில் கட்டுப்படுத்த முடியாது. ஆன்டி கிரிமினல்ஸ் வந்துடுவாங்க, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே புகுந்துருவாங்க. ஏன்னா இது பல்வேறு அரசியல் கட்சிகள் உள்ளே போகும்போது கட்டாயம் இதில் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், மாணவர்களும் தப்பு பண்ண மாட்டாங்க, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் பண்ணுவான். இது மாதிரியான பல கலவரங்கள் திட்டமிடப்படுகின்றன. எந்த குரூப்பு கலவரத்தை நீங்கள் பண்ணாலும் அந்த கலவரத்தை ஒடுக்கணும் அப்படின்னு அரசு நினைத்தாலும் கூட இதை செய்யும். அரசே சில நேரங்களில் உள்ள ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டை விட்டு நீங்கள் கலவட்டேரின்னு சொல்லுவாங்க. அப்போ கலைஞ்சி ஓடும்போது லத்தி சார்ஜ் அல்லது ஃபயரிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதோட முடிஞ்சு போகும். அப்போ அந்த பிரச்சனையே வேறு மாதிரி போயிடும். அவங்க கோரிக்கை என்ன ஆரம்பித்தாங்களோ கடைசியில் எங்களை ஆளை விட்டால் போதும், எங்கள் பேரில் கேச போடாதீங்க, இதுதான் கடைசியில் நிற்கும். ஏன்னா நாங்கள்லாம் மாணவர்கள், நம்ம இதுலேயும் வழக்குகள் எந்த வழக்கு போடக்கூடாது. கடைசியில் இவங்களுடைய கோரிக்கை இதில் நடக்கிற தவறுகளை திருத்துவதா அதை ஆரம்பித்து கடைசியில் எங்களை ஆளை விட்டால் போதுன்ற அந்த நிலைமைக்கு போயிடும். இது தவறான ஒரு அணுகுமுறை, மாணவர்களுடைய அணுகுமுறை. சவுண்டையா நிறைவு கருத்து சேர்த்து சுருக்கம். சரி, இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, அது தமிழக மக்களின் தன்னெடுப்பு போராட்டம். அதை எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆதரித்தன, ஈவன் ஆளுங்கட்சி கூட அதை ஆதரித்தது. எல்லா எதிர்க்கட்சிகளும் பல்வேறு வகையில் பின்னால் இருந்து தான் உதவி செஞ்சாங்க. யாரும் முன்னணிக்கு வரல. ஏன்னா ஒரு அமைப்பு போராட்டம் நடத்தும் பொழுது அரசியல் கட்சிகள் ஆதரிக்கலாம், அமைப்புகள் ஆதரிக்கலாம், யார் வேணாலும் ஆதரிக்கலாம். ஆனால் அதில் உள்ளே போகும்போது அதற்கு அரசியல் சாயம் விடுகிறது. இப்போ இதிலேயே அண்ணன் சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது, கம்யூனிஸ்ட் ஆதரித்தது, எல்லோரும் ஆதரிக்கிறாங்க. ஆனால் யாரும் போராட்ட காலத்துக்கு வரலையே. தர்ம நியாயப்படி பார்த்தா ஆதரிக்கலாம். ஆனால் நீங்கள் போராட்ட காலத்துக்கு வரும்பொழுது இப்போ இது அரசியல் போராட்டம் ஆகிவிட்டது. எப்போ காங்கிரஸ் அதில் முழுசாக ஈடுபட்டதோ அது காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம். காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டத்தை பிஜேபி அரசியல் போராட்டமாக தான் அதை எதிர்கொள்ளும். அதை மாணவர்கள் போராட்டம்ன்றது திசை மாறி இப்போ அரசியல் போராட்டம் ஆகிடுச்சு. ஆமாம், அரசியல் காற்று தான் அந்த போராட்டம் நடத்துதுன்னு காங்கிரஸ் வந்ததுக்கு பிறகு தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. யாரும் பேசல, அதனுடைய பேசல, உள்துறை அமைச்சர் பேசல, தர்ம பிரதான் பேசல. சரி, பேசிட்டாங்கல்ல, பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டாங்கல்ல. எங்க வந்தாரு திரு இதயத்துல்லா, நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன். பிரதமர் பேசல, உள்துறை அமைச்சர் பேசல, மத்திய அமைச்சருக்கு பேசலன்னு சொல்லிட்டீங்க. உங்க வாதப்படி பேசிட்டாங்க. இப்ப பேசிட்டாங்க, தீர்வுக்கு ஒரு வழிமுறையை சொல்றாங்க, வாங்கன்னு அழைக்கிறாங்க,
போனா பேச்சு முடிஞ்சு போச்சு. அந்த தர்மேந்திர பிரதான் ஏன் போக மாட்டேங்கிறீங்க? யார் குற்றவாளியோ அந்த தர்மேந்திர பிரதான் தான் பேசுவாரு, அவர் தான் தகவல் சொல்வாரு. நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா சார்? நடவடிக்கை பிரதமர் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் வேற யார் சார்? பாஜகவுல வேற நல்லவங்களே அமைச்சரா இருக்கு தகுதி சார். நல்லவங்களா இல்லங்கறத மக்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அதை நம்ம தீர்மானிக்க முடியாது, நீங்க தீர்மானிக்க முடியாது, நீங்க தீர்மானிக்க முடியாது. பொதுமக்கள் சொல்றாங்க சொல்லி போராட்டக்காரர்கள் விலகணும்னு சொல்றாங்க. அவருக்கான நேரம் கடந்து போயிட்டு இருக்கு சார், முடிச்சிடும். அதனால இதுல வந்து அரசியல் கட்சிகள் வந்து நுழைந்தது தவறு. அது வந்து அவங்க ஒதுங்கிறது நல்லது. இதனால பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ மாணவர்கள் தான். மாணவர்களுடைய கோரிக்கை அவ்வளவு ஈஸியா இனிமேல் நிறைவேறாது. முடிச்சிருங்க. அரசியல் கட்சிகளுடைய காங்கிரஸ் வந்ததுனாலதான் ஒண்ணு நிறைவேறாங்க. இது மக்கள் அரசு கிடையாது, காங்கிரஸ் விரோத அரசு. அவ்வளவுதான். காங்கிரஸ்கான அரசு மாணவர்களுக்கான அரசு. மக்கள் விரோதமா யாரு இருந்தாலும் மக்கள் விரோதமா யாரு இருந்தாலும் நிராகரிக்கப்பட்டுருவாங்க. மக்கள் விரோதமா காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டுருவாங்க. அவர் பேச கூப்பிடுறாங்க, போராட்டக்காரங்களை போக சொல்லுங்க. ஏன் அரசியல் தலைவர்களுக்குள்ள போறீங்க? போராட்டக்காரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தலைமை இருக்குது, அவங்களுடைய அமைப்புகள்லாம் இருக்கு, அவங்க போகட்டும், அவங்க போய் பேசட்டுமே. இப்போ இவர் தலையிட்டதுனால தான் அவங்க போக முடியல. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.